எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காப்பிடல் பதிகத்தில் பெரியாழ்வாருடைய காப்பிடல் பதிகத்தில் 7வது பாசுரம், 7வது பாடல், 7வது பாசுரம் காப்பிடல் பதிகத்தில். பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே, நீ பேயை பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவார் ஒன்று மறியேன். ஒளியுடை வெள்ளரை நின்றாய், பள்ளிகோள் போதிதுவாகும் பரமனே காப்பிடவாராய். இது பாடல். இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, கள்ளச்சகடும், சகடுன்னா சக்கரம், கள்ளச்சகடும் கம்சனால ஏவப்பட்ட அந்த சகடு, அந்த சக்கரம். சக்கராசுரனை கதைக்கு அது ஒரு கதை தனியாக இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு நடுவில் இந்த ஒரு 10 பாட்டு முடிஞ்ச உடனே கதை வரும் இல்லையா, அப்போ சொல்கிறேன். சகடாசுரனை பற்றி சொல்கிறேன். அந்த சகட இது சக்கரமாக ஒரு அசுரன் வரான், சக்கராசுரன் அவன் தான், அது சகடாசுரன் வாங்க. அந்த சகடாசுரனும் கள்ளச்சகடும் மருதும், மருதுன்றது 2 மரம், மருத மரம். இதுவும் குபேரனோட பிள்ளைகள், மணிக்கிரீவன், நலகூபன் மணிக்கிரீவன் 2 பிள்ளைகள் குபேரனுக்கு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நாரதர்கிட்ட சண்டை பண்ணிடுறாங்க. நாரதரை மதிக்கலை, சட்டை பண்ணல. தன்னோட பணம் காசு பயங்கர கொழுப்பு, அந்த பணம் இருக்கிறதுல எல்லா இந்த தேவகன்னிகள் கூட விளையாடிட்டு நாரதரை கண்டுக்காமலே பேசாமலே இருந்தது. மற்ற தேவகன்னிகள் எல்லாம் பார்த்துட்டு இவரை பார்த்த உடனே நாரதர் அந்த இடத்துல இவெல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது நாரதர் அங்கே வந்தோடனே மற்ற தேவகன்னிகள்லாம் துணி எடுத்து போட்டு ஒதுங்கி ஓரமாக நின்று நாரதருக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனால் இவங்க 2 பேரும் குளத்தை விட்டு எழுந்து வெளியில் வரவே இல்லை, குளத்துக்குள்ளேயே இருக்கான். எந்தோடனே நாரதர் கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே, நீங்கள் இப்படி இருக்கீங்களா, நீங்கள் அப்படியே இப்படி மரம் மாதிரி அப்படியே ஜடம் மாதிரி நிற்கிறீங்களா, இதே மாதிரி மரமாகவே மாறி போயிடுவீங்க, மருத மரமாக மாறி போவீங்க. உடனே தன்னோட எப்பயுமே சாபம் வாங்கின அப்புறம் அதனோட இவாளோட முனிவர்களுக்கு சாபம் கொடுத்தவொடனே இவாகிட்ட இருக்க ஒரிஜினல் செயல்பாடெல்லாம் இழந்துடும், ஒரிஜினல் பவர்லாம் குறையும். அந்த குறைய ஆரம்பித்த உடனே தான் அவளுக்கு புத்தி வரும், ஞானம் வரும். தன்னிடம் இருக்க தப்பு புரிய ஆரம்பிக்கும் போது அந்த ஞானம் வருது இல்லையா, அதுதான் இவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கும் இல்லையா, தன்னால் எதை வேணாலும் பண்ண முடியும், என்ன இது பண்ண முடியும்னு. அந்த சக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது அப்போ புத்தி வரும். புத்தி வரும்போது அப்போ தான், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, கேட்கணுமே, தப்பு பண்ணிட்டோம், இவர்கிட்ட தப்பு பண்ணிட்டோம், நாரதர்கிட்ட இப்போ நம்ம சக்தியெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது. இப்போ அப்போ கெஞ்சுவா. அப்போ இவன் 2 பேரும் துணியை எடுத்து கட்டிட்டு ஓடி நாரதர் காலில் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சு பண்ணுவேன். நாரதர் என்ன பண்ணுவார், சரி என்ன பண்ணுறது, எல்லாருமே தப்பு பண்ணுறதுன்னு சகஜி தானே, ஆனாலும் கொடுத்த சாபம் தீராது, நீங்கள் மருத மரமாக மாறி போய் இருங்கோ. கிருஷ்ணனுடைய லீலையால், கிருஷ்ணனுடைய கால் படும்போது, கிருஷ்ணனுடைய லீலையில் கிருஷ்ணன் உங்களை சாப்பார். உங்களை சாய்க்கும் போது நீங்கள் அந்த மரத்துலேருந்து விமோசனமாகி மறுபடியும் நீங்கள் குபேரனோட பிள்ளைகளாக வருவீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறார். அவள் தான் இந்த 2 கள்ளச்சகடும் மருதுன்றது 2 மருத மரமாக அங்கே நிற்கிறார் 2 பேரும். யார், இந்த நலகூபனும் மணிக்கிரீவன் 2 பேரும் குபேரனோட பிள்ளைகள் 2 பேரும், ஞாபகம் வச்சுக்கோ. அவள் அங்கே நிற்கிறா. என்ன உடனே இது போயிடா, அந்த இதுக்கு அந்த மரம் நிற்கிறது. கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த. கலக்கழியன்னா, கலக்கழியன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, மறுபடியும் இங்கே சேர்க்க முடியாது. கலக்கழியரை சுக்குநூறாக உடைக்கிறதுன்னு வாங்க பாருங்க, மறுபடியும் அதை ஒன்றா சேர்த்து ஒரு உருவமாக ஆக்க முடியுமான்னா முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே 100 துண்டாக உடச்சிடுறது. அதுதான் கலக்கழிய உதை செய்த. சக்கரத்தை அது மாதிரி தான் கிருஷ்ணன் உதச்சாராம். ஒரு உத விட்ட உடனே அந்த சக்கரை 100 துண்டாக போய் விழுந்துதான். சரி, 1-2 துண்டாக இருந்துன்னா மறுபடியும் எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் முடியும், ஜாயின் பண்ணவே முடியாது. அப்படியே இது மாதிரி நொறுங்கி கொட்டிட்டு தான். கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே, எங்களுக்கெல்லாம் பிள்ளையா அரசனை, எங்களுக்கெல்லாம் பிள்ளை, ஆனால் நீயும் அரசன், அதனால் எங்களுக்கெல்லாம் பிள்ளையா இருக்கு. இருந்தாலும் நீ அரசன், இந்த நாட்டுக்கு, இந்த கோகுலத்துக்கே நீ ராஜா அப்படின்ற பிள்ளை அரசே. நீ பேயை பிடித்து முளையுண்ட பின்னை, நீ பேயின்ற அந்த போதனையை பாருங்க, பால் கொடுக்கறதுக்கு அதை சொல்கிறாங்க. பேயை பிடித்து முளையுண்ட பின்னை, அவர்கிட்ட பால் குடித்த உடனே பாலை குடிச்சிட்டு அப்படியே சேர்த்து உயிரையும் குடிச்சுடுறார். அதுதான் போதனை, செத்து போகிறா. அந்த பாலை குடிக்கிற அதே வேகத்தில் அதே உறிஞ்சிடார் இல்லையா, உறிஞ்சும் போது அப்படியே அவரோட உயிரையும் சேர்த்து உறிஞ்சிடுறார். முளையுண்ட பின்னை உள்ளவார் ஒன்றும் அறியேன், நிஜமாவே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற.
நிஜமாவே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன்னா அது அவளுக்கு தெரியல. அதுதான் கிருஷ்ணனுடைய மாயை. கிருஷ்ணன் வந்து யசோதைக்கு மட்டும் தான் யாருன்றதை அப்பப்போ காட்டுவான். தன்னோட லீலா வினோதங்கள் பெரிய பயிர சக்தியில் செய்கிற காரியங்களை எல்லாம் காட்டுவான். காட்டினோடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவளுக்கு மறந்து போயிடுவான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னுவா. அப்படியா நடந்தது தெரியலையான்னு. ஆனால் அவள் தான் சொல்லியிருப்பா. அதை பார்த்துருப்பா. அந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த பேச்சு முளையை கண்டு பின்னையும் இல்லாத நெஞ்சம் நம்ம இதில் பார்த்த வெண்ணையாளை இந்த கொடுக்கும் பாட்டில் வரும். அதை பார்த்த உடனே மறந்து அந்த அப்படியே அழுந்து போய் அந்த பெரிய பூதகிக்க விழுந்து கிடக்கிறேன். அவன் மேலே போய் அந்த குழந்தை படுத்துருக்கிறத பார்த்து பயந்து போய் அந்த குழந்தை பயந்துருக்க போகிறது நினச்சி எப்பயுமே குழந்தைகள்லாம் பயந்துருத்துனா அம்மா எடுத்து பால் கொடுப்பா. அம்மா பால் கொடுத்தான்னா கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்துறதுக்காக, அதோட டைவர்ஷனை மாற்றுறதுக்காக, அந்த பயத்தை டைவர்ஷன் மாற்றுறதுக்காக. அது மாதிரி போய் எடுத்து எல்லாரும் கோபிகளாம் கிட்ட போகாத ஒரு ஆர்டிசி விழுந்து கிடக்கான்னு சொல்லுவா. இவன் அதை கேட்க மாட்டேன். ஆர்டிஸா என் பிள்ளை அங்கே இருக்குன்னு அங்கே போயிடுவான். அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த அது என்ன எல்லாம் கோபிக்கு யசோதை காட்டுவார். ஆனால் கொஞ்சத்துக்கெல்லாம் மறக்க வச்சுருவார். அதுதான் இங்கே சார் பேயை பிடித்து முளையுண்ட பின்னே உள்ளவா 2 மணியன். நீ பேயை பிடிச்ச அவங்ககிட்ட வந்து பால் குடிச்ச, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பூதனை கொன்னதுக்கு வந்தது, அவளை சம்ஹாரம் பண்ணது, அதுக்கப்புறம் யசோதை வந்து குழந்தையை தூக்கிட்டது, அதெல்லாம் அவளுக்கு மறக்கடிச்சிருக்காரு. அது மாதிரி அதுதான் சொல்கிறாருங்க. நீ பேயை பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவா 2 மணியன். உள்ளபடியாகவே எனக்கு ஒன்றும் அறியாது. ஒளியுடை வெள்ளரை நின்றாய். மிக்க ஒளி பொருந்திய, அதாவது பிரகாசமான ஊர். திருவள்ளரைன்றது வந்து ரொம்ப பழங்காலத்தில் வந்து ஆழ்வார்கள் காலத்தில் திருவள்ளரை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அறிஞர்களும் பெரிய பெரிய செல்வந்தர்களும் இருந்த இடமா இருந்திருக்கு. பெரிய பெரிய மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்திருக்கு அந்த ஊரில். அதுதான் சொல்கிறாருங்க. ஒளியுடை வெள்ளரை நின்றாய். பிரகாசமான திருவள்ளரையில் நீ வந்து இது காட்சி கொடுக்குற, பொன்னையாட்சி பெருமாளாக இருக்கிற. பள்ளிகோள் போது இதுவாகும். பள்ளின்றது படுத்துக்கிறது, சாயந்தர நேரம் படுத்துக்க போகிற நேரம். அதான் பள்ளிகோள் போது இதுவாகும். பள்ளிகோள்ன்றது படுத்துக்கிறது. பள்ளிகோள் போது இதுவாகும். இப்போ வந்து படுத்துக்கிற நேரம். பரமனே, உங்களுடைய எங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறவனே, தலைவனே, காப்பிட வாராய். உனக்கு காப்பு கட்டணும், சீக்கிரம் வா. உனக்கு காப்பு கழிச்சுட்டு உன்னை படுக்க வைக்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறதா பெரியாழ்வார் அவருடைய கண்ணனை பற்றிய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கார். அருமையான பாடல். தேங்க்யூ. நாளைக்கு வந்து 8வது பாட்டுக்கு போ. தேங்க்யூ.